அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவர் உங்கள் தமிழ் பிரபாகரன். பாமகவின் தற்போதைய நிலை, அதன் உள்ள உட்கட்சி பூசலை பற்றி தமிழர்களாகிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஏன் பாமகவை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னா, பாமக பெரும்பான்மை தமிழர்களின் வாக்கை வைத்துள்ள ஒரு கட்சி. பெரும்பான்மை தமிழர்கள்னால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்களின் ஓட்டை பெற்று நிற்கக்கூடிய கட்சி பாமக. இது ஒரு பொதுவான கட்சியும் கூட. எப்படி பொதுவான கட்சி? வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டை போராடி பெற்று தந்ததன் பலனாக 108 சாதிகள் இதில் பலனடைந்தது. ஒன்று, இஸ்லாமியர்களுக்கான 3% உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது, அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது என்று இந்த சமூகத்திற்கு ஆட்சியில் இல்லாத போதும் அவர்களால் முடிந்த நன்மையை ஒரு பொது சிந்தனையை கொண்டு செய்திருக்கிறார்கள். பாமக தற்போது கேட்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் மிக மிக சரியானது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அந்தந்த சாதிக்கு மக்கள் தொகை கணக்கின்படி அவரவர் அனுபவிக்க வேண்டிய பதவியை கொடுக்க வேண்டும் அல்லது வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பது சரியான ஒரு விஷயமாகும். இந்த 2 காரணங்களுக்காகவே பாமக சமூக சிந்தனையோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் பாமக கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், அதனுடைய திட்டங்கள் எல்லாம் ஆகச் சிறந்தது. இந்த கட்சி தமிழகத்தின் முதல்வர் பதவிக்கு வர தகுதியானது தான். ஆனால் தடுத்திருப்பது சாதிய சிந்தனை. யாருக்கு அப்படின்னா, அந்த வன்னியர் சாதி மக்களுக்கு சாதிய சிந்தனை இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழகத்தின் பிற சாதி மக்களுக்கும் திமுக கட்சிக்கும். ஏன் திமுக கட்சிக்கு இந்த சாதிய சிந்தனை அப்படின்னா, சாதிய சிந்தனை மட்டும் கிடையாது, ஒரு இன ரீதியான வேற்றுமையும் திமுக கட்சிக்கு உண்டு. இந்த உட்கட்சி பூசல் தற்பொழுது ஏன் வெளிப்பட வேண்டும்? 2021 தேர்தல்லையோ அல்லது 2016 தேர்தல்லையோ வெளிப்படாத இந்த உட்கட்சி பூசல் 2026 தேர்தலுக்கு மட்டும் எப்படி வருகிறது? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று தனித்து போட்டியிட்ட போது கூட இந்த வேற்றுமை வராமல் இப்பொழுது வருவதற்கான காரணம் திமுக தான். ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழர். காமராஜருக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு தமிழர் முதல்வரானது விதி. அதுதான் நியாயம் அப்படிங்கிறது விதி சொல்லுது. ஆனால் இந்த விதியை அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. தமிழர் அல்லாதோர் மட்டுமே தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது இங்குள்ள அதிகார வர்க்கத்தின் எண்ணம். இதற்காகத்தான் தற்பொழுது நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் சூழ்ச்சிகளும் நடக்கிறது. இவங்க இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, கடந்த தேர்தலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 2021 தேர்தலில் திமுக எப்படி வாக்கு பெற்றது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த தேர்தலில் எப்படி வாக்கு பெறுவதற்கான வழிகளை திமுக செய்யறங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பல வழிகள் திமுக வெற்றி பெறுவதற்கான பல வழிகள் செய்து, அதில் ஒரு வழியாக தற்பொழுது பாமக நிலவக்கூடிய இந்த உட்கட்சி பூசல் பாமக வாக்கை 2ஆக பிரிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6% வாக்கு பாமகவுக்கு வைத்திருக்கிறது, பாமக கட்சி வைத்திருக்கிறது. 5-6% வாக்கு என்பது 30 லட்சத்திற்கு மேல் வாக்காளர்களை பாமக கையில் வைத்திருக்கிறது. இந்த வாக்கு 2ஆக ஒரு 15 லட்சம் வாக்காக குறைக்கும் பொழுது திமுக எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அப்படின்னா, பாமகவின் உள்ளே இருந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் 2ஆக பிரிந்து இந்த ஓட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் திமுக கூட்டணி கூட சேர்ந்து பிரித்து கொடுத்தாங்கன்னா வருகிற தேர்தலில் திமுக தோல்வி அடையும். அதுதான் யதார்த்த உண்மை. அந்த தோல்வி அடையாமல் எதிர்கட்சி நிலையை தக்க வைத்து கொள்வதற்காக இந்த வாக்கு சிதறலை, வன்னியர் சமூகத்தின் வாக்கு சிதறலை, இந்த திட்டத்தை திமுக செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஜி.கே. மணியும் சேலம் எம்எல்ஏ அருள் ராமதாஸும் இதற்காக மும்முனைப்பு காட்டுகிறார்கள். இந்த பிரச்சனை எங்கேருந்து திமுக கொண்டு வருது அப்படின்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் மகளான கணவர் பரசுராமன் வழியில் அவருடைய மகன் ராமதாஸ் அவர்களின் பேரன் முகுந்தன் வழியாக திமுக உள்ளே புகுகிறது. அவர்களுக்கும் இதில் அரசியல் வாய்ப்பு கொடுக்கணும், அவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கணும், அவங்க ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படின்னு ஒரு ஃபேமிலியாக எப்படி ஒரு திமுக அவங்க தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வருதோ அந்தமாரி பாமக ராமதாஸும் தன்னுடைய குடும்பத்தை முழுக்க உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸல் அவர்கள் வருவதற்கே இவர்கள் ஏகப்பட்ட லொட்டு லொசுக்கு வேலையெல்லாம் பார்த்தாங்க. இவர் ஏன் வந்தார், ராமதாஸ் தான் சொந்த குடும்பத்துலேருந்து யாரையும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, இப்போ மட்டும் எப்படி கொண்டு வந்தார், வெக்கம் இல்லையா மானம் இல்லையான்னு ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. இந்த பேச்சுக்களை சரி கட்டியது அன்புமணி ராமதாஸ். எப்படி அப்படின்னா,
அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் செயல்பட்ட விதம், அவரால் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அடைந்த நன்மைகள், இதுவே அவரது தலைமை பண்புக்கும் நல்ல மனிதர் என்பதற்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்வார் என்பதற்கும் பல செயல்களை செய்து சாதித்து காட்டியிருக்கிறார். இதுவே அவர் தலைமை ஏற்றால் நாடு மிக சிறப்பாக இருக்கும் என்பது இதுவே ஒரு சான்று. எந்த அமைச்சரும் செய்யாததை, எந்த முதலமைச்சரும் செய்யாத பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. மருத்துவத்துறையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உள்ஒதுக்கீடு, புகைப்பிடிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் எதிராக விளம்பரம், பொது இடத்தில் புகைப்பிடிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் எதிராக சட்டம், 108 ஆம்புலன்ஸ் திட்டம், கிராமப்புற சுகாதார மையம் அமைப்பதற்கான திட்டம், அதற்கான வழிமுறைகள், இப்படின்னு அவர் செஞ்சது சாதனைகள், அத்தனையும் சாதனைகள். நிறைய பேர் சொல்லலாம், இந்த திட்டங்கள் அங்கேருந்து வந்துச்சு, இந்த திட்டங்கள் இங்கேருந்து வந்துச்சு, இவன் கொண்டு வந்தான். அப்படி சொல்பவர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அன்புமணி அவர்களுக்கு முன்பாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் ஏன் இந்த கிழியை கிழிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அப்படியே இருக்கட்டுமே. அன்புமணி அவர்களுக்கு பின்னால் வந்த சுகாதார அமைச்சர்கள் இதுவரை என்ன கிழித்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைவருக்கான தலை சிறந்த பண்புகளை உடையவர், நல்ல திட்டங்களை உடையவர், மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று ஒழுக்க சிந்தனையோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு நாம் ஒரு வாய்ப்பை கொடுக்க தவறினால் நாம் தான் முட்டாளாக வேண்டும். இன்னும் அவரை சாதிய சிந்தனையோடு தமிழ் பிரசாதி மக்களும், ஆதிக்க சக்தி, தமிழகத்தில் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய வேற்று மாநிலத்தவர்களும் அவரை புறக்கணிக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரானது. அன்புமணி அவர்கள் முதலமைச்சராவதை தடுப்பதும் என்பதும் நம்ம தலையிலே நாம் மண்ணவாரி போட்டுக்கிறதும் ஒன்று தான்.